அடுத்தாட்கொண்ட நாயகி உடனாய தான்தோன்றீஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயத்தில் சுமார் 1000 ஆண்டு பழமை வாய்ந்த கோமடி சங்கு உள்ளது. மூலவரான சிவபெருமான் மணல் லிங்கமாக காட்சியளிக்கிறார். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் உள்ளது பெரும்பேர்கண்டிகை என்ற ஊர். இங்கு தடுத்தாட்கொண்ட நாயகி உடனாய தான்தோன்றீஸ்வரர் ஆலயம் இருக்கிறது. இத்தல மூலவரான சிவபெருமான் மணல் லிங்கமாக சுயம்புவாக தோன்றி அகத்திய முனிவருக்கு காட்சி கொடுத்ததால் தான்தோன்றீஸ்வரர் என்று பக்தர்களால் வணங்கப்படுகிறார். கையிலையில் சிவ பார்வதி திருமணம் நடக்க இருந்தது. திருமணத்தை காண்பதற்காக தேவர்கள் முனிவர்கள் உள்ளிட்ட அனைவரும் கையிலையில் குவிந்தனர். இதனால் வடபகுதி தாழ்ந்தும் தென்பகுதி உயர்ந்தும் காணப்பட்டது. இதனை சமன் செய்வதற்காக தென்பகுதியை நோக்கிச் செல்லும்படி அகத்தியரிடம் கூறினார் சிவபெருமான். நான் வேண்டும் இடங்களில் எல்லாம் தங்களின் திருமண கோலத்தை காட்டியருள வேண்டும் என்ற நிபந்தனையுடன் தென்பகுதி நோக்கி புறப்பட்டார் அகத்தியர். அதன் ஒரு பகுதியாக அவர் பெரும்பேர் கண்டிகை வந்தார். அங்கு தற்போது தேசிய நெடுஞ்சாலையோரம் உள்ள சஞ்சீவிமலை மீது வீற்றிருக்கும் முருகப்பெருமானை வழிபடச் சென்றார். இதனை அறிந்த முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் தெற்கு முகமாக திரும்பி அகத்தியருக்கு காட்சியளித்தார். இந்த ஆலயத்தில் உள்ள முருகன் சந்நிதி எதிரில் சக்திவேல் மற்றும் பிரம்மாவின் வாகனமான அன்னப்பறவை காணப்படுகிறது. கோவில் தல விருட்சமாக ருத்ராட்ச மரம் உள்ளது. எனவே அகத்தியர் இத்தல முருகனை வணங்கிவிட்டு பெரும்பேர்கண்டிகை ஏரிக்கரையின் கீழ் உள்ள தான்தோன்றீஸ்வரரை வழிபட்டார். பின்னர் அந்த ஆலயத்தின் அருகில் உள்ள அத்திமரத்தின் அடியில் அமர்ந்து சிவ பார்வதி திருக்கல்யாண காட்சியை காண்பதற்காக தவம் இருந்தார். அந்த நேரத்தில் சிவபெருமான் திரிபுரத்தை எரிப்பதற்காக தேரில் சென்று கொண்டிருந்தார். விநாயகரை வழிபடாததால் அவரது தேர் அச்சு முறிந்து போனது. தேர் அச்சு முறிந்த இடமே தற்போது அச்சரப்பாக்கம் என்று அழைக்கப்படுகிறது. அதன் பின்னர் விநாயகரை வழிபட்டு சிவபெருமான் திரிபுரத்தை எரித்தார் என்பது வரலாறு. அதற்கு முன்பாக தேர் அச்சு முறிந்ததும் அந்த பகுதியில் தவம் செய்து கொண்டிருந்த அகத்தியரை காண்பதற்காக சிவபெருமானை பெரும்பேர்கண்டிகைக்கு அழைத்து சென்றார் பார்வதி தேவி. இதையறிந்த